ஆஃபீஸில் தீனான்னு ஒரு பையன் ஃப்ரெண்டானா, ரொம்ப க்ளோஸ் ஆனா. நீ எப்பெல்லாம் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியோ, என்னை ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண வச்சியோ, அப்பெல்லாம் அவன் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டான். அதனால நீ விழுந்துட்ட. நமக்கெல்லாம் எதுக்கடா லவ்? ஒரு நாள் அவனே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். நீ பண்ணது எல்லாமே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நானும் ஓகே சொல்லிட்டேன். சட்ட கிழிஞ்சிருந்தா அடடா சூப்பர் பொண்ணா இருக்காளே. புது ஆபீஸ் போய் ஐடி கார்டை மாத்துறாளுகளோ இல்லையோ, ஆளை மாத்திராளுக. ரொம்ப சாரிடா, சீட்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? தீமா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். உங்களுக்கு வர மெசேஜ் ரிக்வெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். நீங்க அன்னோன் பர்சன் கிட்ட கர்டசிக்காக பேசிக்கிட்டு இருப்பீங்க பாருங்க, அப்போ கூட ஸ்டார்ட் ஆகலாம். கிரஷ் பிரஷ்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டே போயிட்டு இது என் கிரஷ், நான் சும்மா பேசுறேன், ஜாலிக்கு பேசுறேன், அங்கிறது கூட ஸ்டார்ட் ஆகலாம். உடனே இப்ப கிரஷ்னு சொன்னா பசங்க பொண்ணுங்க கிட்ட சண்டைக்கு வராதீங்க. கிரஷ்ன்றது வந்து வெறும் அவங்களாம் வந்தா நாங்க வந்து லவ் எல்லாம் பண்ண மாட்டோம். தயவு செய்து அந்த கதை அந்த பூலாம் காதுல இருந்து சுத்தி எடுத்து தூக்கி அடிச்சிட்டேன். ஏன்னா என்கிட்ட ஏகப்பட்ட மெசேஜஸ்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கூல் கிரஷா இருந்தாங்க. அவங்க வந்து ப்ரோபோஸ் பண்ணோன்னா கேரக்டர் கூட நீங்க என்னன்னு தெரியாம நீங்க ஓகே சொல்லுவாங்களா இங்க இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்றேன். இது எப்படி தெரியுமா இருக்கு, அக்கான்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. சீட்டிங் வந்து கிரைம் கிடையாது, இட்ஸ் சாய்ஸ்னு சொல்ற ஆளுங்களா இருக்கட்டும்ப்பா, நீங்க அப்படியே இருங்க, நீங்க வந்து சாய்ஸாவே இருந்துக்கோங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் சீட்டிங் இஸ் சின்ன தான். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களையும் சரி பசங்களையும் சரி இன்னொருத்தர் வந்து அப்படியே அரவணைச்சாருன்னா அப்படியே அவங்க கூட போயிடுறவங்களாம் இருக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னா ரியல் உமன் ஆர் மென் கான்ட் பி ஸ்டோலன். ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது உங்ககிட்ட வந்து ஒரு பொண்ணு பேசுறானா ஒரு பையன் பேசுறான், நீ உஷாராவறனா நீ உன்னை பத்தி நீயே நினைச்சு பாரு எவ்வளவு ஒரு சீப்பான ப்ராடக்ட். சீரியஸ்லி அதான் உண்மை. சீட் பண்றவங்க சீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, உண்மையா இருக்கிறவங்க உண்மையா இருக்குன்னு தான் இருப்பாங்க. எப்பவுமே நான் சொல்றேன், நீ செலக்ட் பண்ற பார்ட்னர் பொறுத்து மட்டும் தான் இருக்கு. சீட் பண்றவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்னா, ஏமாத்துறேன் தெரிஞ்சதுல ரொம்ப நடிக்காதடா. நீ வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற, என்ன சந்திக்கப்படுற, அப்படியே ஏமாத்திர அப்படியே நடிக்கிறது சொல்லிட்டு மூட்டு கிளம்பு. ப்ளீஸ் உங்களோட பார்ட்னர் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது இந்த மாதிரி நீ போறனா நீ நல்லா நோட் பண்ணிக்கோ. பொண்ணும் அந்த பையனும் உனக்கு எப்படின்னு தெரியாது. குயினை நம்பி ஒய்ஃப் விட்ட கதையா, கிங்க நம்பி ஹஸ்பண்ட் விட்ட கதையா நான் ஆயிடக்கூடாது. ஏன் நான் சொல்றேன், அவங்க கிட்ட பழகி பார்த்தா தான் தெரியும். அது பல்லு புடுங்கினா பாம்பா புடுங்கினா பாம்பா, கொத்தி பார்த்தா தான் தெரியும் விஷம் இருக்கா இல்லையான்னு. கொத்து வாங்கும் போதுதான் தெரியும் உங்களுக்கு. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா.